ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு சத்து மாவு ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்பவே சிம்பிள். கோதுமை, சோளம், கேழ்வரகு, கம்பு, அதுக்கப்புறம் பயறு. இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி, மொளக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ, இதில 100 கிராம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா அதில தேன் கலந்துக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி சாறு கலந்துக்கோங்க. அப்படி இல்லன்னா ஏலக்காய் தூள் கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க கலந்துக்கலாம். ஸோ, இத வந்து நம்ம ஈவினிங் டைம்ல வந்து சாப்பிட்டுட்டு வரணும். அதுலயும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க இத குடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஒல்லியா இருப்பாங்க இல்லையா? சில குழந்தைங்க. என்ன சாப்பிட்டாலும் அவங்க வந்து குண்டாகவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த மாரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த ரெசிபிய குடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க நாள் ஆக ஆக கொஞ்சமா பருமன் அடைவாங்க. ஸோ, அந்த குண்டாகுறதும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத தான் சத்து மாவு அப்படின்னும் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாரியான ஹெல்த் ரிலேட்டடான டிப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோல வந்து நான் உங்கள சந்திக்கிறேன்.